தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போட்டியிடும் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வது குறித்து டெல்லியில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இறுதிக்கட்ட ஆலோசனையில் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டிருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே தலைமையில் ஆலோசனை நடைபெறுகிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், இப்போ 9 தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கான ஆலோசனை நடைபெற்று வருது. என்னென்னமான முக்கிய அம்சங்கள் இதுல இடம்பெற்றிருக்கு? யாரெல்லாம் இந்த ஆலோசனையில ஈடுபட இருக்காங்க? அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி சார்பில் 9 தொகுதிகள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மயிலாடுதுறை, சிவகங்கை, திருவள்ளூர், விருதுநகர், கரூர், கடலூர் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 9 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது மக்களவை தொகுதியில். அதே போன்று விளவங்கோடை பொறுத்தவரையில் ஏற்கனவே எம்எல்ஏ ஆக இருந்த விஜயதாரணி ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த தொகுதியிலும் இடைத்தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. மேல் குறிப்பிட்டது போல 9 மக்களவை தொகுதிகள் மற்றும் விளவங்கோடு சட்டசபை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்காக மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அந்த குழு என்பது தற்போது கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, பொறுப்பாளர்கள் அஜய்குமார், ஸ்ரீவல்ல பிரசாத், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கின்ற ராஜேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தான் இந்த கூட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் மாலை நடைபெற்ற அந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைய தினம் இந்த கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் அரை மணி நேரம் இந்த கூட்டத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டத்தில் 9 மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர் மற்றும் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் இறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் நம்மிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இன்று காலை கூட்டத்திற்கு பிறகு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே இதை வைத்து பார்க்கும்போது இன்று பிற்பகலுக்குள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.